Hi friends, Government of Puducherry, Ministry of Railway and Railway Recruitment Board நேற்று ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா ரெக்யூர்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் லோகோ பைலட். ஸோ இந்த போஸ்ட் தான் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட் டோட்டலாக ஓவரால் இந்தியா ஃபுல்லாகவே கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ 5696 வேகன்சி பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி மூலிமா கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்ட்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட், ஓகேங்களா, ஏஎல்பின்றது சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான ஆன்லைன், ஓகேங்களா, ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா 21/2024 அண்ட் க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 19/2/2024 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீஸ் பேமெண்ட் அண்ட் மாடிஃபிகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்சர்ன் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த போஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஓவரால் இந்தியா, ஓகேங்களா, இந்தியன் சிட்டிசன்ஷிப் இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் 18 to 30 இயர்ஸ்ன்றது இதுக்கு எலிஜிபிள் எக்ஸாம்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸேஷன் இங்கே இருக்குது. ஸோ ரிலாக்ஸேஷன் படி கேஸ்ட் வைஸில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸேஷன் இன் அப்பர் ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் அண்ட் அப்பர் ஏஜ்ன்றது கம்யூனிட்டி வைஸ் அண்ட் கேட்டகரி வைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சிலபஸ் அண்டு ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணணும் என்னன்றது அது எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் கிளியராகவே கொடுத்துருக்காங்க. யார் யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட் இருக்கிறீங்களோ இந்த நோட்டிஃபிகேஷன் கோத்ரூ பண்ணிங்கன்னா அவங்களாம் இந்த வேக்கன்சிக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கால்ஃபர் பண்ணலாம். இது போல் பார்த்திங்கன்னா நிறைய வேக்கன்சியோடு வரும்போது கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணணுன்றதை சொல்கிறேன். ஸோ இங்கே ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேஜ் வைஸில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலிமா தான் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், ஓகேங்களா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிபிடின்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குன்றதும் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்னென்னலாம் இருக்கும், என்ன சிலபஸ் படிக்கணும், எவ்வளோ மார்க்ஸ் அண்ட் தென் கேட்டகரி வைஸ் பார்த்திங்கன்னா என்னென்னலாம் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன சிலபஸ் என்னென்ன டாபிக் படிக்கணுன்றதை நமக்கு ஸ்டேஜ் 1ன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஸ்டேஜ் 2ல் அதுக்கு ரிலேட்டடான மார்க்ஸ் என்ன மார்க்ஸ் அண்ட் தென் சிலபஸ் என்னென்னலாம் கொஷின்ஸ் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் கொஷின்ஸ் எல்லாமே இன்ஜினியரிங்கை பேஸ் பண்ணி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷனோட கேண்டிடேட்டிங் கொடுத்துருக்காங்க. யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைட் டெஸ்ட் சிபி2வில் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் கேடரில் வரீங்களோ அவங்கள இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலான்றதையும் சொல்கிறோம். அண்ட் தென் கம்ப்யூட்டர் பேஸ்ட், ஓகே, CB18 சொல்லுவாங்க, ஓகே, ஆப்டிடியூட் டெஸ்ட், அதுக்கான டைம்ஸ் அண்டுக்கு என்னென்னலாம் நீங்கள் சிலபஸ் கோத்ரூ பண்ணணுன்றதும் இங்கே கொடுத்துருக்காங்க. சைக்காலஜி, ஓகேங்களா, ஸோ வெர்டிகல் இது ரிலேட்டடாக கொஷின்ஸ் இருக்குன்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் அண்ட் தென் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எப்படி அப்ளை பண்ணணுன்றதுன்னு சொல்லியிருக்கோம். ஆர்ஆர்பி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பண்ணலாம். வெப்சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஃபோட்டோ சைஸ் அந்த என்னென்னன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கோத்ரூ பண்ணுங்கள். கோத்ரூ பண்ணிவிட்டு அது அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஃபைனலாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ வெப்சைட் பார்த்திங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் இந்த ஆர்ஆர்பி இது இருக்கோ அது எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ஆர்பி சென்னை தான் பண்ணுவாங்க. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட்ஸ் எல்லாமே ஆர்ஆர்பி சென்னை. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்க பீப்புள்ஸ் அந்தந்த ஆர்ஆர்பி ரிலேட்டடாக கொடுத்துருக்க அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே இருக்கிறாங்க பாண்டிச்சேரி அண்டு தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி சென்னை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா நமக்கு ஆன்லைன் ப்ரொசீஜர் எப்படி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணுன்றதே கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் கேட்டகரியில் இருக்கிறவங்க, ஜென்ரலில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா 500 பே பண்ணுற போல் இருக்கும். ஸோ அந்த எஸ்சி அண்ட் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸ்க்கு 250 ருபீஸ்ன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ சேலரி, ஸோ லெவல் என்ன அண்ட் தென் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் சூட்டபிள் அண்ட் நான் சூட்டபிள்ன்றது எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் கிளியராகவே கொடுத்துருக்காங்க. போஸ்ட் எவ்வளோ, ஓகேங்களா, எந்தெந்த ஜோனில் எவ்வளோ போஸ்ட் இருக்குன்றது நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ணும்போதே நீங்கள் உங்களோட கேட்டகரியை சூஸ் பண்ணி பண்ணணுன்றது சொல்லியிருக்கேன். ஸோ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு சென்னை தான், ஓகேங்களா, சதர்ன் ரீஜியன் தான். ஸோ சென்னையில் எவ்வளோ போஸ்ட் இருக்குன்றது அதை நம்ம கிளியராக கொடுத்துருக்காங்க. கேஸ்ட் வைஸில் டோட்டலாக எவ்வளோ போஸ்ட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 148 போஸ்ட் இருக்குது. ஸோ ஓவரால் இந்தியா லெவலில் நீங்கள் எங்கே வேணால் அப்ளை பண்ணலாம். ஸோ எங்கே அப்ளை பண்ணுறீங்களோ அங்கே உங்களுக்கு பார்த்திங்கன்னா போஸ்டிங் இருக்கிற பேர் இருக்கும். ஸோ இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5600 சம்திங் வேக்கன்சின்றதுனால எல்லாருமே இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். யார் யாரெல்லாம் எலிஜிபிள்
எலிஜிபிள் கேண்டிடேட்டோ அவங்களாம் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலான்றதையும் சொல்கிறேன். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வெப்சைட் ஓகேங்களா, சிஎஸ் நாலேஜ் ஓப்பனர், இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வெப்சைட். இந்த வெப்சைட்டில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த கவர்மெண்ட் எக்ஸாமை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், மெட்ராஸ் ஹைகோர்ட் ஓகேங்களா, மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிலேட்டடாக ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஓகேங்களா அதை நான் போட்டிருந்தேன். ஸோ அது ரிலேட்டடாக எல்லா விதமான பிடிஎஃப்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் போய்ட்டு நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதேமாரியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே கொடுத்துருக்குற இந்த ஆர்ஆர்பியான நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது இல்லை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் சேனலில் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம், அதில் போய் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷனை கிளியராக கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள்ன்றதை பாருங்கள். இதே போல் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் எக்ஸாம் அண்ட் ஸ்டேட் எக்ஸாம், ஸோ புதுச்சேரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இது ரிலேட்டடாக எங்கெங்கெல்லாம் ஜாப் வேக்கன்சி இருக்கோ அது எல்லாமே நம்ம சேனல் மூலிமா கன்வே பண்ணுன்றதையும் நான் இங்கே சொல்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.